இது ஏதோ ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் போகிறோம், உமன்ஸ் பாலிடெக்னிக் காலேஜா இல்லை கோவிடான்னு தெரியல. அங்கே வந்து அம்மன் பாட்டு போட்டாங்க, உடனே அங்கே சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை எனக்கு புரியல, ஃபர்ஸ்ட்லாம் சாமி ஆடுறதுன்னு பார்த்தா திருவிழா மட்டும் தான் ஆடிட்டு இருந்தாங்க, ஆடி மாதம் அந்த மாதிரி. இப்போ அப்படிலாம் கிடையாது, காலேஜில் பாட்டு போட்டால் எங்கே சாமி பாட்டு போட்டாலும் சாமி ஆடிடுறாங்க. கடவுள் எல்லாத்துலேயுமே வந்துருவாரு, இது ஒன்றும் புரியல. இவங்க கடவுளுன்ற பேர்ல இவங்க பண்ற அழிச்சாட்டி இருக்குது, ஒன்றும் முடியல. தயவுசெய்து இந்த மாதிரி சாமி ஆடுறவங்க எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சைக்காட்டிஸ்ட் கூப்பிட்டு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. இப்படியே விட்டுட்டீங்கன்னா அவங்க லைஃப் என்ன ஆகும்? ஐயோ, சாமி ஆடுறது இந்த வயசுல சாமி, அதுவும் கொஞ்சம் மேலே போய் எவ்வளோ பேர் அங்கே போய் அங்கே கூப்பிட்டு ஆடுறாங்க ஒரு பக்கம் சாமி. ஐயோ எத்தனை சாமிடா அம்மா, முடியலடா எப்பா. பொம்பளைங்க தான் சாமி ஆடுறாங்கன்னு பார்த்தா ஆம்பளைங்க அது கூட ஃபர்ஸ்ட் ஆட ஆரம்பிச்சானுங்க. இன்னும் முடியல. இது அங்கே போய் ஒரு பக்கம் ஆடி நிறுத்த பசங்க ஃபண்ணுக்கு ஒரு சில பேர் ஆடுவானுங்க, ஒரு சில பேர் சீரியஸாகவே ஆட ஆரம்பிச்சுவாங்க. இதெல்லாம் தவிர்க்கணும். சைக்காட்டிஸ்ட் கூப்பிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். இல்லைன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களாம் சாமி ஆட ஆரம்பிச்சிடும். கடவுள் எவ்வளோ பேர் அவதாரம் எடுக்கிறது இல்லை. கடவுள் இந்த மாதிரி திருவிழா அவதாரம் எடுக்கிறாரு. எங்கேயாவது குழந்தைங்களை ஹராஸ்மெண்ட் பண்ணும்போது அவதாரம் எடுப்பாரான்னு கேட்டால் எடுக்க மாட்டார். குழந்தைங்களை ஹராஸ்மெண்ட் பண்ணுறது, பெண்களுக்கு தொந்தரவு கொடுக்குறது, ஏதாவது ஒரு கெட்டது நடக்கிற இடத்துல சாமி பாட்டு போட்டால் கடவுள் வருவாரா?